الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا وقال أيضا وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. وقال صلى الله عليه وسلم أيضا الندم توبة. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இப்படி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ரமலான் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலேயே ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம், நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா முன்னோக்கி இருக்கிறோம். கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை பார்த்தால் ஹத்தீபுக்கும் பேச வந்த விடயத்தை சிறப்பாக பேசலாம். நாமும் கவனம் சிதறாமல் தூங்காமல் இன்ஷா அல்லாஹ் குத்பா கேட்கலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஒருவர் உதாரணம் சொல்கிறேன். மெயின் ரோடுக்கு சென்று ஒரு பக்கம் போகிறது ஸ்லேவ் ஐலண்ட் நோக்கி, இன்னொரு பக்கம் பஞ்சிகாவத்தை நோக்கி போகிறது. டெக்னிக்கல் சந்தியில் இருக்கிற உதாரணம். மருதான போக வேண்டியவர் ஸ்லேவ் ஐலண்ட் பக்கம் போய் கொண்டிருக்கிறார், கொங்கனி வீதி பக்கம் போய் கொண்டிருக்கிறார். மருதானில் தான் போக வேண்டிய இடத்தை கொம்பனி தெருவுக்கு பக்கத்தில் சென்று ஒருவரிடம் கேட்கிறார், அல்லது தானாகவே விளங்கிக் கொள்கிறார், நான் வந்திருப்பது கொம்பஞ்சி வீதியட்ட. இப்பொழுது இவர் என்ன செய்வார்? பரவாயில்லை, மருதானையில் எனக்கு போக தேவையில்லை, ஸ்லேவையில் இந்த வேலையை முடிக்கலாம் என்று முடிக்க முடியுமான வேலையாக இருந்தால் முடிக்கலாம். ஆனால் ஒரு நோக்கத்தோடு தான் மருதான போக பாதைக்கு சென்றார். இப்பொழுது இவர் யூடேன் போட வேண்டும் அல்லவா? இந்த யூடேன் தான் தௌபா. இந்த டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை தான் தௌபா. எனவே பேச இருக்கின்ற விடயத்தை தெளிவாக கேட்டு உள்ளத்துக்கு எடுத்து தௌபா செய்தவர்களாகவே 27ஆம் இரவை ஹயாத்தாக்குவோம். அந்த இரவில் தௌபா சபையில் உட்கார்ந்து அதே மஸ்ஜிதில் சகர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அதே 27ஆம் நோன்புடைய வாயுடன் சுபகு தொழாமல் வீட்டுக்கு போகாமல் தவிர்த்து கொள்வோம். அதே தௌபாவுடைய நாளில் இஷாவும் தராவீகும் தொழாமல் தௌபாவில் உட்காருவதை தவிர்த்து கொள்வோம்.
அதே 27ஆம் ராவில் கியாமுல் லைல் என்றால் என்னவென்றே தெரியாத அமைப்பில் அந்த தௌபா ஷஃபீயிலே உட்கார்ந்து பகல் கனவு காணாமல் தகுந்து கொள்வோம். எனவே இஸ்திக்ஃபார் என்றால் என்ன, மக்ஃபிரத் என்றால் என்ன, தௌபா என்றால் என்ன, தௌபாவுடைய நிபந்தனைகள் எத்தனை, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்பதை நான் சொல்வேன். யாருக்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணம் இருக்குமோ கவனமாக கேட்போம். மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்ற ஒரு சிந்தனையோடு கேட்போம். தௌபாவுக்கு எத்தனை நிபந்தனைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்? 4 கேள்விப்பட்டிருப்பீர்கள், 5வது வந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இன்ஷா அல்லாஹ் 6வது ஒரு நிபந்தனையும் நினைத்தேன். அன்பானவர்களே, ஹரம் ஷரீப் எண்ணிக்கொள்ளுங்கள். வேளாண் ஹரம் ஷரீப் அல்லாஹ்வுடைய மாளிகை, மலக்குமாருடைய சூழல். 3வது அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்து பூங்கா என்று நபியவர்கள் வர்ணித்த இடம். அதே போன்ற கண்ணியமானவர்களை பன்மடங்கு தொழுகைகளுக்கு ஒரு 500 மடங்கு நன்மை கிடைக்கின்ற ஒரு இடம் 5வது. 6வது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு எதிராக. 7வது பெரும் பாவத்துக்கான லைசன்ஸ். 8வது பக்கத்திலும் போக வேண்டாம் என்று தடுத்த விடயத்துக்குள் புகுந்து விளையாடுகின்ற ஒரு கேள்வி. 9வது நபியவர்களோடு எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற புத்திமதியை மீறி ஒழுக்க ஈனமான ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அப்ளை, ஒரு அப்ளிகேஷன், ஒரு அப்பீல். 10வது கண்ணியமானவர்களே, 10வது தெரியுமா? உண்மையான தௌபா என்பது எப்படி, அதற்கான சான்று, அது எப்படியான நான் ஆரம்பத்தில் ஓதிய தௌபத்து நசூர். 9 மைனஸ்கள், 10வது பிளஸ். தூய்மையான தௌபா ஒருவர் செய்தார். அந்த சம்பவம் தெரியும், விரிவாக சொல்ல தேவையில்லை. வந்தார் ஒரு வாலிபர், அமர்ந்தார். லைட் காப்பதன் அடையாளப்படுவது டோக்கன் போட்டு போகிறோம். கியூஆர் கோடில் தான் இப்பொழுது அந்த லைட் காப்பர். மபைன பைத்தியோ மின்பரி ரவுத்தும் என்று யாவது ஜன்னா, வீட்டுக்கும் மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதி, அங்குதான் நபியோடைய மிஹராப் இருக்கிறது. சொர்க்கத்து பூங்காவுக்குள் உட்கார்ந்து கொண்டு நரகத்து கேள்வி. எனக்கு ஜினாவுக்கு லைசன்ஸ் தாருங்கள், பெர்மிஷன் தாருங்கள். பெர்மிட் வேண்டும். எனக்கு இறைச்சிக்கரைக்கல்ல பெர்மிட், ஜினாவுக்கு, விபச்சாரத்துக்கு. நான் நினைத்த பெண்ணோடு நினைத்தபடி வாழ வேண்டும், நான் நினைத்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒரு பாவத்துக்கு அனுமதி கேட்டால் நாம் என்ன ரியாக்ஷன் வெளியாக்குவோம்? முதலாவது கை நீடும். 5 விரல் பதியாவிட்டாலும் 3 விரல் பதியும். பத்துவா வரும். மன்னித்துக் கொள்ள வேண்டும் சொல்வது, நான் சம்மா போகணும்டா, சீரழிஞ்சு போவாய்டா, இந்த பாவத்துக்கு அனுமதி கேட்கிறேடா. நம்முடைய அட்வைஸ் எல்லாம் இப்படி இருப்பதுதான் இன்னும் தெரிந்துவதில்லை. இன்னும் கெட்டு போகிறோம். சொந்த பிள்ளையே ஏற்கனவே ஒரான் பாவித்தவன் 3வது அடிக்கிறான். ஏற்கனவே சிறிய ஒரு பாவத்தில் இருந்தவன் இன்று பெரும்பாவம் செய்கிறான். சொந்த பிள்ளைகளை கூட அன்பாக, ஹிக்மத்தாக, பண்பாக திருத்த முடியாத ஒரு பேரண்ட்ஸாக நாம் இருப்போம் என்றால் நாம் தகுதியா? ஏன் அப்படி நடக்கிறோம் என்றால் இந்த குத்துபாக்களை சரியாக கேட்பதில்லை. வருவது அரபு குத்துபாவுடைய நேரத்தில், வருவது இக்காமத் சொல்லும் பொழுது, அல்லது வருவது வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருந்து இக்காமத் சொல்லும் பொழுது ஓடி வருவது. இதுதான் நாமும் வழி தவறி நம்முடைய பிள்ளைகளையும் வழி தவற செய்கின்ற பிரதான அம்சம். புத்திமதிகள், பயான்கள், உபதேசங்கள் கேட்பதில்லை. அதுவும் தனக்கு எதிரான ஒரு தலைப்பை ஆரம்பித்தால் வேண்டுமென்றே தூங்குவது. எனக்கு பிடிக்காத தலைப்பு. மார்க்கம் பேசுகிறோம், அவ்வளவுதான். யாருக்கு இனிப்பு, யாருக்கு கசப்பு, யாருக்கு புளிப்பென்று ஆளுக்கேற்ற வகையிலே நாங்கள் பயம் பண்ணி நாம் நரகம் போக கூடாது. அப்படியே வாலிபரை திட்டம் உதுணும். பக்கத்தில் வாருங்கள். தூரமாக்க வேண்டிய பாவம்,
சமூகத்தில் ஒதுக்க வேண்டிய பாவம் நபியர்கள் சமீபிக்கிறார்கள். பக்கத்தில் வாருங்கள். கவுன்சிலிங் எப்பொழுது கேள்விப்பட்டோம்? சைக்காலஜிக்கல் நமது நாட்டில் அறிமுகமாகியது சுனாமிக்கு பிறகு. கவுன்சிலிங் என்றால் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் 1 கவுன்சிலர். கவுன்சிலிங் நடக்கிறது. வெள்ளைக்காரர்களை படித்துவிட்டு இப்படி ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்கள். சைக்காலஜிக்கல் இப்படி ஒன்று இருக்கிறது. கவுன்சிலிங் உளவள துறை, அந்த துறை, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் 1 கவுன்சிலர். அத்துஹிப்புஹு லிஉம்மிக். கவுன்சிலிங் என்றால் என்ன? அவராகவே அவருடைய குற்றத்தை புரிய வைத்து அவரை தூய்மைப்படுத்துவது, அவராகவே அதை ஃபீல் பண்ண வைப்பது. இதுதானே தௌபா. இதுதானே ரியலைஸ் பண்ணுவதுதானே தௌபா. ரிக்ரெட் பண்ணுவதுதானே தௌபா. வருந்துவதுதானே தௌபா. கை சேதப்படுவதுதானே தௌபா. உன்னுடைய உம்மாவோடு இந்த வேலை யாராவது செய்ய விரும்புவியா? அத்துஹிப்புஹு லிஉக்திக், அத்துஹிப்புஹு லிபின்திக். சகோதரியோடு, மகளோடு, உம்மாவுடைய ஓன் சிஸ்டர் காட்டு பெரியம்மாவோடு மஹரமான பெண்களை எல்லாம் சொல்லி காட்டி அவர்களை கேட்டார்கள், நீ எந்த பெண்ணோடு செய்ய ஆசைப்படுகிறாயோ அப்படி அந்த பாவத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய பெண்கள் உன்னுடைய இந்த பெண்கள் உன்னுடைய உறவுக்கார பெண்களாக இருந்தால் நீ விடுவியா? நீ பெர்மிஷன் கொடுப்பியா? இடம் அளிப்பியா? இல்லை. அப்படி என்றால் நீ தவறு செய்ய முனையும் பெண்ணும் யாருடைய ஒரு பெண், ஒருவருடைய தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவர்களும் விரும்ப மாட்டார்கள் தானே. ஏன் புரிகிறார் இல்லை என்பதை மறுமுறைகளை கேட்ட பிறகு அட்வைஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரத்தின சுருக்கமாக, எப்பொழுதுமே பாவிகளை ஒதுக்குவதல்ல. நாமும் நமக்கு அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும். பத் துவா அதிகமாக செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கேட்கின்ற துவாக்கள் அதிகம் பத் துவாக்கள் தான். சில வேளை ஒரே ரூமிலே தொழுகின்ற கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பத்துவா செய்யலாம். இந்த சிலருடைய போங்க அப்படித்தானே போகிறது. வாழ்க்கையிலே அவர் செய்த மிக காரமான, மிக பயங்கரமான பத்துவா எதுவென்று நம்பர் 1 லிஸ்ட் போட்டால் கணவன் மனைவிக்கு செய்தது, மனைவி கணவனுக்கு செய்தது. சில பேருடைய இடம் பிடிக்கும். துவா செய்வோம். வாழ்க்கையிலே பேசிய துணுவட்டனையிலே, டர்ட்டி வேர்ட்ஸிலே, ஊத்த பேச்சிலே, மிக கேவலமான ஊத்த பேச்சை கொஞ்சம் நீங்கள் டாப் 10 ஊத்த பேச்சுகள் போடுங்கள். சரியா இருந்து உங்களுடைய ஒயிட் பேப்பர் எடுத்து நான் பேசிய டாப் 10 டர்ட்டி வேர்ட்ஸ், அதிலே நம்பர் 1 வரும். பல பேருடைய நிகழ்வு இதுதான் கசப்பான உண்மை. தன்னுடைய மனைவிக்கு பேசிய ஊத்த பேச்சு தான் மிக அருவருப்பாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை இது? இப்படி ஒரு பண்பை வைத்துக் கொண்டு வருடம் ஹஜ் செய்த என்ன பயன்? வருடத்துக்கு ஒரு உம்ரா செய்த என்ன பயன்? மன்னித்துக் கொள்ளுங்கள். சமூகத்திலே பல பொறுப்பிலே இருந்த என்ன பயன்? பல சொசைட்டியில மெம்பராக இருந்த என்ன பயன்? வீட்டுக்குள் மனைவிக்கு ஒரு துஆ செய்யாதவர். சேர்ந்துவோம், மாறுவோம். அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, உள்ளத்தில் உள்ள ஊத்தை தான் இவருடைய இந்த கேள்விக்கு காரணம். அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். துஆவின் மூலம் அட்வைஸ் பண்ணிவிட்டார்கள், அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள். இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவளை கிளீன் பண்ணி பியோவாத்தையோட ஹார்ட்டை வகுப்பில் தம்பகு பாவத்தை நான் சொன்னேன் 8, 9, 10 இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம். 10 தடைகளை தாண்டிய பாவம் கேட்கிறார். இந்த பாவத்தை மன்னி நபியுடைய கட்டளை, உங்களுடைய சமூகம் தவறு செய்யும்போது இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பத்துவா அல்ல, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, உஹதிலே தாக்கப்பட்டு பல் உடைந்து இரத்தம் வழிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய காலத்தில் ஒரு நபி தாக்கப்பட்டதையும் அந்த நபி இரத்தம் வடியும் பொழுது தன்னை தாக்கிய சமூகத்துக்கே இஸ்திக்ஃபார் செய்வதை ஞாபகப்படுத்தினார்கள். அவருடைய இரத்தத்துக்கே காரணமாக இருந்த என்னை அடித்து காயப்படுத்தி இரத்தம் ஓட்டிய இந்த கூட்டத்தை மன்னிப்பாயாக அவர்கள் தெரியாத்தனமாக செய்கிறார்கள். இந்த வாலிபருக்கு இஸ்திக்ஃபார், ஹரம் ஷரீஃப்டா, மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த டோக்கை, அடே ஹரம் ஷரீஃப்டா, சொர்க்கத்து பூங்காடா, தொழுவிக்கிற இடம்டா, முன் சஃப்டா, மலக்குமாத சூழல்டா, அல்லாத மாளிகடா, குர்ஆனுக்கு எதிரான கேள்விடா,
பெரும்பாவத்துக்கான பெர்மிஷன் கேட்கிறியே உருப்படுவியா என்று சொல்லி இருந்தால் அந்த தோழர் விபச்சாரனாகவே மரணித்திருப்பார். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பத்துவா செய்த எத்தனையோ பிள்ளைகளை ஜெயிலிலே வைத்திருக்கிறோம் என்று நம்முடைய மையத்துக்கு மாஞ்சோடு வரும். ஐந்து மணிக்கு ஜனாதா அடைக்கப்படும். லேட் ஆகிறது, விஷா 10 மணி ஆகிறது, 11 மணி ஆகிறது. என்னவா துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, குவைத்ல இருந்து, கட்டார்ல இருந்து, யூகேல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து யாராவது வர வேண்டுமா? இல்லை. 5-10 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கின்ற கூட்டில் மகன் இருக்கிறார், இன்னும் அனுமதி வரவில்லை. சொந்த பெற்றோருடைய பிள்ளைக்கு ஜனாதாவுக்கு அனுமதி கிடைக்காத அளவு குற்றக்கூண்டில் இருப்பான். நம்முடைய பேட் பிஹேவியரால், துர்நடத்தையால். யார் இந்த வாலிபர்? கற்பை பாதுகாரு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பிலே இவருடைய ஆசையை நிறைவேற்றாமல் இவரை பாதுகாரியா அல்லா, இவரை ப்ரொடெக்ட் பண்ணியா அல்லா 3 துவாவோடு அனுப்பி வைத்தார்கள். வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், வெளியே வந்து மக்களுக்கு பேட்டி கொடுக்கிறார், சமூகத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா பேட்டி? என்னுடைய மிக ஃபேவரிட்டான பாவமாக, எனக்கு மிக இன்ட்ரெஸ்டான பாவமாக ஜினா இருந்தது. நபி அவர்கள் இப்படி என்னோடு நடந்து கொண்டு எனக்கு புத்திமதி சொல்லிட்டு கேட்டு சீர்பால் செய்த பிறகு எனக்கு நான் மிகவும் ஹேட் பண்ணக்கூடிய பாவமாக ஜினா மாறிவிட்டது. இதுதான் தௌபா. இவருக்கு சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் 27ஆம் ராவு பள்ளிக்கு வா, தௌபா செய்வோம் என்று. இந்த பாதிக்கு சொன்னார்களா? செய்கின்ற பாவம் எல்லாம் செய் ஒரு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கசகத்தாவாங்க. ஒருவர் கூட்டாளி ஒருவர் அமளிபாதத்தில்லை, தொழுகை இல்லை, பாவத்திலே ஜொலி பண்ணிக் கொண்டு பார் என்றும், கசினோ என்றும், பப் என்றும் நாடு நாடாக சுற்றி பாவம் செய்கின்ற ஒரு நண்பர் 27ஆம் ஆண்டு பள்ளிக்கு வந்திருக்கிறார். ஃப்ரெண்ட் கேட்டிருக்கிறார், ஆதாரப்பூர்வ நிகழ்வு. என்ன மச்சான் பள்ளி பக்கம் எப்படி அந்த அல்லாவுடைய அந்த பனிஷ்மெண்ட் தண்டனை பாவத்தை சும்மா தண்ணி குடிப்பது போன்றும், ஜுஜுப் தின்னுவது போன்றும், சிவிங்கம் சப்புவது போன்றும், சும்மா மாஸ்மிலோ போன்று பேசியிருக்கார் பாருங்கள். தன் தனக்கு பாவம் இருக்கு மச்சான் கழுவிட்டு போக வந்தாங்க. உன்னுடைய உம்மா வீட்டு சொத்தா சொர்க்கமும் நரகமும், உம்மா வீட்டு சொத்தா சொர்க்கமும் நரகமும். இன்னத்தில் ஆச்சல்லாகில் காலியா, சொர்க்கம் வெரி எக்ஸ்பென்சிவ். சொர்க்கம் வெரி எக்ஸ்பென்சிவ். பெருமதி எல்லோருக்கும் நல்லா கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு சொர்க்கத்திலே காத்தே படாது, வாடையே படாது, ஸ்மெல்லே கிடைக்காது. 500 வருடம் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்மெல் வீசும். இவர்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட துர்ப்பாக்கியசாலிகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அந்த சம்பவத்தை முடித்துக் கொள்கிறது. இதுதான் தௌபா. 4ஆம் தான் தௌபா. பாவத்துடைய ஒரு ஃபீலிங் வருகிறதா, உடனே ஒரு நல்ல ஒரு ஆளுமை சந்திப்போம், ஒரு தக்குவாதாரியை சந்திப்போம். உடனே எப்படி ஒரு எண்ணம் வருகிறது, என்ன செய்ய, உடனே என்ன செய்ய, இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த சூழ்நிலை ஒரு ட்ரிப் வந்திருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்மாரெல்லாம் ஏதோ பிடிக்க பார்க்கிறார்கள், எனக்கு பிடிக்க மனசு வருது, என்ன செய்ய, குடித்து விட்டு குடிக்கிறது என்ன செய்ய என்பதற்கு முன்னால் சரியாவா அந்த என்வாரன்மெண்ட் சரியாவா, இனி கொஞ்சம் 2-3 ஸ்டெப் அடிச்சேன் என்று சொல்வதை விட அடிக்க முன்னால் அப்படிப்பட்ட நண்பர்களோடு போனதே பிழை. இவனோட ட்ரிப் போனால் குடிக்க தேவைப்படும், இவனோட ட்ரிப் போனால் ரூம் போட தேவைப்படும். மன்னித்துக் கொள்ளுங்கள், இவனோட ட்ரிப் போனால் ரூம் போட தேவைப்படும். 4 பேர் ஒன்றாக சேர்ந்து சென்று 4 பேரும் தனி ரூமிலே தங்க தேவைப்படும். இவனோட ட்ரிப் போனால் தொலை கிடைக்காது. இவனோட ட்ரிப் போனால் டீ குடிக்க நிப்பாட்டுவான், தொழுகைக்கு நிப்பாட்ட மாட்டான். இவனோட ட்ரிப் போனால் கண்ணியமானவர்களே முழு சமூகத்துக்கும் அநியாயம் செய்ய தேவைப்படும் என்றால் அந்த ட்ரிப் போவதே பாவம். போய்விட்டு வந்து யோசிப்பதல்ல. அப்ப அந்த ட்ரிப்பிலே மௌத்தாகினால், போர்ட்டபோலிலே மௌத்தாகினால், ஆக்சிடென்டிலே மௌத்தாகினால், ஹைவேயிலே மௌத்தாகினால் என்ன தௌபாவா? அன்பானவர்களே, இவரை ஆரம்பிக்க விடயங்களை என் உரைதான். நீங்கள் தௌபா என்று புரிய வேண்டும் என்று சொன்னேன். தௌபாவை முதலாவது பண்ணி இஹ்லாஸ். தௌபா செய்கிறேன், நல்லவராக மாறுகிறேன், தூய்மை அடைகிறேன், மக்களிடம் நட்பு எடுப்பதற்கு சர்டிபிகேட் பெறுகிறேன், அல்லாஹ்விடம் சர்டிபிகேட் பெற. இஹ்லாஸ் தூய்மையாக இபாதத் செய்யுமாறு, வணங்குமாறு, கட்டுப்படுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை மக்களுக்கு. தூய தௌபா என்றால் இஹ்லாஸ் உள்ள தௌபா. அப்படி என்றால் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால் அந்த தௌபாவுக்கு பின்னால் தானும் தூய்மை அடைந்து தன்னுடைய எண்ணமும் தூய்மை அடைந்து அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிவிட வேண்டும். அடுத்தது
இதை பெரிதாக விவரிக்க தேவையில்லை. என்ன சம்பந்தப்பட்டது? தூய்மையாக என்ன, அதாவது அல்லாஹ்வுக்கென்றே அந்த தௌபாவை நாங்கள் அமைத்துக் கொள்வது. இதற்கு இதென்னத்தோடு சம்பந்தப்பட்டது, எல்லா இடங்களிலும் சம்பந்தப்படும். இரண்டாவது விடயம் அல்-இக்லா. இக்லா என்றால் உதாரணம் சொல்கிறேன். இக்லா உதாரணம், கால் பாலத்திலே சிறிய விரல் 100% பழுதாகிவிட்டது, சுகர் பேஷண்ட். டாக்டர் சொல்கிறார், இந்த விரலை கலத்தினால்தான் மற்ற 4 விரலுக்கும் சேஃப்டி. இக்லா கலத்துவது. அதே போன்று நம்மிடம் என்ன பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்தை கலட்டுவது நம்முடைய எஞ்சிய காலத்துக்கு சேஃப்டி. நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், வரக்கத்தாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், இறுதி வரைக்கும் நட்பேரோடு வாழலாம். அந்த ஒன்று நம்மை அந்த பாவத்திலிருந்து கலட்டுவது அல்லது பாவத்தை நம்மிடமிருந்து கலட்டுவது, 2 விடயம் இருக்கிறது. இதற்குத்தான் அந்த 100 கொலை செய்த மனிதனுடைய சம்பவத்தை இணைக்கலாம். 99 கொலையோடு வந்தார். செஞ்சுரி அடிப்பதற்கு 1 ரன் 1 murder balance. துறவியிட கேட்டார், மார்க்க விளக்கம் குறைந்த வெறும் வணக்கசாலியான ஒரு துறவியிடம் வந்து, நான் 99 கொலை செய்திருக்கிறேன் பெரியவர், எனக்கு திருத்தம் உண்டா? எப்படி விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வரும் பொழுது நபி அவர்கள் அணுகினார்கள் அந்த வாலிபரை, அது போன்று இந்த துறவி அணுகவில்லை. உனக்கு என்னடா மன்னிப்பு? 99 கொலை செஞ்சு உனக்கு என்னடா தௌபா? அந்த டோக்கிலே பேசினார். செஞ்சுரி போட்டான். கொலையிலே சதம். துறவி அந்த இடத்தில் on the spot. மார்க்க விளக்கம் கேட்க வேண்டும் உலமாக்களிடம். யூடியூப்ல பேஸ்புக்ல வந்து பேசுகின்ற எல்லோரும் மார்க்க அறிஞரும் அல்ல, மேதையும் அல்ல. போட்டோ காப்பிகள் தான் அதிகம். போட்டோ காப்பிகளும் டூப்ளிகேட்டுகளும் தான் அதிகம். நேர்மையானவர் இருக்கார்கள். அங்கே சோசியல் மீடியாவிலே பத்துவா பார்ப்பதல்ல, கூகுளிலே பத்துவா தேடுவதல்ல. பிள்ளைக்கு பேர் வைத்து விட்டு கருத்தை கேட்கிறார்கள். ஒருவர் கருத்து கேட்டால் தெளிவாக சொல்கிறேன், கூகுளை பின்பற்றி, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமே, எனக்கு கூகுள் ஓட்டமே, இன்டர்நெட்டில் தான் எல்லா பேருக்கும் கருத்து இருக்கிறது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். பிள்ளைக்கு எங்கோ பார்த்து இவ்வளவு உலமாக்க நிறைந்த காலத்தில் அந்த பெயருடைய கருத்தல்ல தெரியுமா? பௌரு தள்ளி. அடே முஹம்மது இல்லையா உனக்கு? அஹமது இல்லையா? அப்துல்லா இல்லையா? அப்துல் ரஹ்மான் இல்லையா? உபைதுல்லா இல்லையா? உபைதுர் ரஹ்மான் இல்லையா? சரி, அதற்கங்கால் எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் பேர் போன்று கிடைத்தாலும் உனக்கு பௌரு தள்ளி என்று பிள்ளைக்கு பேர் வைத்திருக்கிறே. சுயமாக செயல்பட்ட முக்தியே உலமாக்களை மதிப்போம். நூறை பிடித்து விட்டு அலம் என்ன இல்முள்ளவரிடம் போன, ஆலிமிடம் போன, உலமாக்களை சரியாக விளக்கம் தருவார்கள். 100 கொலை செய்த பாவி மேதையே, எனக்கு திருந்த முடியுமா? திருந்து சென்றாங்க. ஒரு கூட்டம் தன்னை சேஞ்ச் பண்ண ஐடியா இல்லாத பொழுது அல்லாஹ்வும் அதற்கு இடமளிக்க மாட்டான். செல்ஃப் சேஞ்சிங், தன்னை மோட்டிவேட் பண்ணி தன்னை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஐடியா வந்தால்தான் நல்ல வழிகளை திறப்பான். ஐடியாவை இல்லாதவரை விட்டு விடுவார். சரி, வந்தார், சொன்னார் ஒரு நிபந்தனை, உனக்கு தௌபா இருக்கு, உனக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு யாரை பார்த்தாடே உனக்கு தௌபா இருக்க திருந்தலாம். ஆனா ஒரு கண்டிஷன், உன்னை நீ கலட்ட வேண்டும், நீ மூவ் ஆக வேண்டும். என்ன மூவ் ஆக வேண்டும்? இந்த ஊரில், இந்த என்வாரன்மெண்டிலே, இந்த சூழலிலே, இந்த ஊரில் இருந்தால் அவருடைய வார்த்தை இல்லாவிட்டாலும் கருத்து தான். நீ 200 கொலையும் செய்யலாம். நீ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போ, அந்த ஊருடைய பேரை சொல்கிறார். அந்த ஊர்ல சாலியான மக்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய தூய மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய சூழலுக்கு சென்றால் நீ என்ன செய்யலாம்? நீ திறந்தலாம். போகிறார். பாருங்கள் கண்ணியமானவர்களே, ஹதீஸை இணைக்கிறேன். ஹதீஸின் அனுபவத்தை தெரிந்து கொள்ள நேரம் இடம் கொடுக்காது. ஒருவர் அமல் செய்வார், பயப்பட வேண்டிய ஹதீஸ், சஹாபாக்கள் அலும் ஹதீஸ். ஒரு அமல் செய்து 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 ஹத்தா லா யகூன பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா ஸிரா, அல்ல ஹத்தா யகூன பைனஹா, சொர்க்கத்துடைய அமலை செய்து 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 அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மட்டும் ஒரு ஸ்டெப், அது 3 ஸ்டெப், ஒரு அடி. அது எந்த அளவு? ஒரு முழம், ஒரு அடிதான், ஒரு முழம் தானே கிட்டத்தட்ட. ஒரு முழம் இருக்கும் அளவுக்கு போய் விடுவார். அல்லாஹ்வுடைய முடிவு முந்தும், அஜல் முந்தும். கடைசி காலத்திலே, கடைசி லாஸ்ட் மூமெண்டிலே நரகவாதியுடைய அமல் செய்து மூத்தாகுவார், நரகம் போவார். அதுக்கு தான் சிறந்த சான்று பூனையை கட்டி போட்ட பெண்மணி. பூனையை கட்டி போட்ட பெண்மணி முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட உத்தமி. சத்தியோடும் இருந்திருந்தார். நம்முடைய வாசகர்களே குர்ஆனோடும் அவருடைய வேதத்தை ஓதியிருப்பார். முன்னைய காலம்
தொழுகையோடும் தியானத்தோடும் இருந்தவர் பூனையுடைய ரிலேஷன்ஷிப்பிலே பூனை பசியில் போட்டார். பூனைக்கு தீனி கொடுக்கவும் இல்லை, சின்ன விடவும் இல்லை, கட்டி போட்டார். சொன்னார்கள் நபியவர்கள், அந்த பெண் நரகத்தில் வேதனை செய்யப்பட கண்டேன். போர்டர் வரைக்கும் சொற்காமல் கடைசியாக பூனையோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பால் நரகம். நேர்மாற்றமாக அடுத்த பகுதி, ஒருவர் நரகத்துடைய அமல் செய்து கொண்டே இருப்பார். செய்து 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 ஏதோ திருந்த வேண்டும், நல்லவராக வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று திருந்த பார்ப்பார். நல்ல ஒரு அமலை செய்வார். நல்ல சொர்க்கத்துடைய அமலை கடைசி காலத்தில் செய்து அந்த அமல் மூலம் சொர்க்கம் போவார். அதுக்கு சிறந்த உதாரணம் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த கெட்ட பெண்மணி. ஒரு ஆண் என்று வருகிறது, பெண் என்று வருகிறது. நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததனால் ஒரு லீட்டர் கொடுத்திருப்பார், சொந்த பணமா கொடுத்தார். கண்ணியமானவர்களே, நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவர் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பிளக் மார்க் உள்ள, கரம்புள்ளி உள்ள, ஒரு சிகப்பு புள்ளி உள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஆண் என்று வருகிறது. விபச்சாரம், அந்த எங்கே அந்த வாலிபர் அனுமதி கேட்டார், அந்த பாவத்தை செய்து தன்னுடைய உடம்பை விட்டு பணம் சம்பாதிக்கின்ற பெரும்பாவத்தில் ஈடுபட்டவர் தான். நாய் தான். நாயுடைய ஈரம், நாயுடைய எச்சல் பட்டால் நாம் 7 தடவை கழுக வேண்டும். நம்முடைய மார்க்கத்திலே நபியுடைய முறைப்படி ஒரு மண்ணை போட வேண்டும். அப்படிப்பட்ட அசுத்தமான பிராணி தான். எனக்கும் பசி, அதற்கும் பசி, எனக்கும் தாகம், அதற்கும் தாகம். கேமரா இல்லை, மீடியா காரன் இல்லை, சேட்டலைட் இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை, எந்த விதமான ஊடகவியாளரும் இல்லை. அல்லாவும் அவளும் நாயும் அந்த சொந்த பணத்தில் கொடுத்த தண்ணீர் அல்ல, பொது கிணத்திலே தண்ணீரை தன்னுடைய லதசுவால் அள்ளி கொடுத்தால் அந்த சில எம்எல் தண்ணீர் அவருடைய பாவத்தை மன்னிக்க காரணம். தளருவது. இரண்டாவது ரியலைஸ் பண்ணுவது. இப்படி செய்து விட்டேனே, இத்தனை வந்து சொல்லாமல் இருந்து விட்டேனே. சோப கண்ணியமான பாவங்கள், அது நன்மைகள் செய்யாத பாவம். செய்ய வேண்டிய ஒரு அமலை விளைவுகள், செய்ய வேண்டிய ஒரு அமலை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா. செய்யக்கூடாததை செய்து கொண்டிருந்தால் விடுவது தௌபா. இதன் தௌபாவுடைய நாம் விளங்குகின்ற பானையிலே உள்ள ஒரு வரை விளக்கம். செய்ய வேண்டி சொல்ல வேண்டும். தௌபா ஷஃபையிலே போய் உட்கார்ந்து, அல்லா எனக்கு 50 வயது, அல்லா 10 வயது என்று சொல்ல வேண்டும், 40 வருடம் சொல்லாத பாதி, அல்லா என்னை மன்னிப்பாயாக என்று கண் கரை அழுதாலும் தொழுகையாளியாக மாறாமல் தௌபா இல்லை. 5 வருஷமா ஜக்காத் கொடுக்கலையா அல்லா, 5 வருஷம் ஜக்காத் எறியா அல்லா மன்னிப்பாயாக என்று அந்த இடத்திலேயே கண் கரைந்து விழுந்தாலும், ரத்த கண்ணீர் வடித்தாலும், வயிற்றுடுத்த சாரமும் சேர்த்தும் சிகப்பு கலராக மாறினாலும் ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்காத வரைக்கும் தௌபா இல்லை. குரானுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையா அல்லா. லெப்பையிடமும் லெப்பம்மாவிடமும் முடித்த குரான் தான் யாழ்லா என்னுடைய குரான். வாழ்க்கையிலே குரானை தொடுவதில்லையா அல்லா, அந்த பாவத்தை மன்னிப்பாயாக என்பது அல்ல தௌபா. குரானோடு தொடர்பு ஆகுவதுதான் தௌபா. இப்படி ஒரு அமலை பாருங்கள். எந்த அமலை விட்டிருக்கிறோமோ செய்வது தௌபா. எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ செய்யாமல் விடுவது தௌபா. எத்தனையோ தடவை பாருக்கு போயிருக்கேன் அல்லா, எத்தனையோ தடவை கிளப்புக்கு போயிருக்கேன் அல்லா, எத்தனையோ 7 ஸ்டார்ல இருக்கிறேன் அல்லா, 5 ஸ்டார்ல இருக்கிறேன் அல்லா, அந்த நாட்டில் இந்த பாவம் செய்திருக்கிறேன் அல்லா, பிசினஸுக்கு தான் போவேன் அல்லா, கைதால் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் அல்லா, பிக்னிக் தான் போனேன் அல்லா. அப்ப அந்த பாவத்தை மன்னிப்பாயாக, அந்த பாவத்தை மன்னிப்பாயாக என்பது அல்ல தௌபா. மீண்டும் பேங்க் போனால் பிசினஸை முடித்துவிட்டு வருவது தௌபா. மீண்டும் சிங்கப்பூர் போனால் அந்த பாவ இடத்துக்கு போகாமல் இருப்பது தௌபா. மீண்டும் துபாய் போனால் அந்த ரூமுக்கு போகாமல் இருப்பது தௌபா. அந்த கசினோவுக்கு போகாமல் இருப்பது தௌபா. அந்த பப்புக்கு போகாமல் இருப்பது தௌபா. அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணாமல் இருப்பது தௌபா. அந்நதம் தௌபா. வருந்துவது, ரியலைஸ் பண்ணுவது தௌபா. ஹதீஸ் மேலும் ஆரம்பி எக்கலாவுக்கு ஒரு ஆயத் வைநில கஃபார் லிமன் தாப வஅமில ஸாலிஹன் ஸும்ம இஹ்ததா. ஆயத்தை பாருங்கள். யாருக்கு தெரியுமா நான் மன்னிப்பேன், நல்லா சொல்ல மன்னிப்பேன் யாருக்கு தெரியுமா? ஈமான் கொண்டு நல்லமல் செய்து அவர் ஸும்ம இஹ்ததா நல்லவராக மாறுகிறார், நல்லவராக மாறுகிறார், ஹிதாயத் உள்ளவராக மாறுகிறார், நேர்வழி நடக்கிறார், அவரை மன்னிப்பேன். கனிமலை இஹ்லாஸ், இஹ்லாஸ், அந்நதம், 4வது அல்-அஸம். பெரிய வகுப்பிற்கு அமர்த்திக் கொள்கிறேன், விரிவாக பேசிவிட்டேன். العزم على ألا يعود إلى هذه المعصية أو هذا الاسم الفسوق. என்ன வார்த்தை? மனதில் ஒரு சங்கற்பம், மன உறுதி எடுப்பது, மனதில் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுப்பது. இந்த பாவத்தை இதற்கு பின்னால் நினைத்து பார்க்க மாட்டேன், மன உறுதி செய்ய மாட்டேன். ஒரு சாமி வந்து அட்வைஸ் கேட்டார், எப்படி எப்படி தௌபா செய்ய பாருங்கள். பண்பாடு, அஹ்லாக், குணம்,
எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. யாருக்கு எந்த டாக்டரோட மருந்து கேட்டால் பொருத்தமான சுகர் பேஷண்ட்டுக்கு கண்ணியமானவர்களை யாரும் பல்லு வருத்தத்துக்குரிய மருந்து எழுத மாட்டார்கள். பல்லு வருத்தம் இருந்தால் வேறு விடையும். காய்ச்சலுக்கு யாரும் ஹார்ட் வருத்தத்துடைய மருந்து எழுத மாட்டார்கள். உரிய மருந்து அட்வைஸ் கேட்கும்போது சும்மா கண்ணை மூடிக்கொண்டு அட்வைஸ் பண்ண மாட்டார்கள். இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய பிஹேவியர் என்ன, அதை கேட்டு அட்வைஸ் தான் கொடுப்பார்கள். சொன்னார்கள், அவரை கண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன விடயத்துக்கு மக்களிடம் ஹெல்ப் கேட்பது, சின்ன சின்ன விடயத்துக்கு தன்னா செய்ய முடியுமா இருந்தாலும் மக்களிடம் உதவி நாடுவது, பிறரை நாடி வாழ்வது, பிறரை டிபெண்ட் பண்ணி வாழ்வது. அவருக்கு சொன்னார்கள், நீங்கள் என்னிடம் ஒரு உபதேசம் பெற வேண்டும், யாரிடமும் எந்த கட்டத்திலும் எந்த உதவியும் தேட மாட்டேன். சரியாக சொல்லலாம் போனார். ஒரு தடவை வாகனத்தில் இருக்கிறார், குதிரை ஒட்டகத்தில், நம்முடைய வாகனம் என்று வைங்களேன். அவருடைய சாட்டை, வாகனத்தை அங்கமெங்கும் தட்டுகின்ற சாட்டை கீழே வருகிறது. ஒரு ஓடி வந்து எடுத்து கொடுக்க பார்த்தார். சொன்னார்கள், நம்முடைய கீழ் இருக்கிறது உதாரணம், ஒரு எடுத்து தருவான். அப்படியான சின்ன உதவியை எடுத்து இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மற்றவர்கள் நாடு அவருடைய பண்பான். அவர் எப்படி திருந்தினார்? கீழே சாட்டை விடுதலை எடுக்க வந்தவர் சொல்ல, எடுக்க வேண்டாம், நானே இறங்கி வந்து எடுப்பேன். ஏனப்பா அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீர்கள்? நானே எடுத்து தருவேன் தானே. இல்லை, நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எந்த வேலைக்கும் யாரிடம் உதவி தேடக்கூடாது, என்னுடைய சாட்டை நானே வந்து எடுப்பேன் வையுங்கள். தௌபா. அன்பானவர்களே, மீள மாட்டேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன், முடிவு. அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் சம்பந்தப்படுகிறது, முடி அதை விவரிக்க தேவையில்லை. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ரத்துல் மவாலி, மனித உரிமை மீறல்களை மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்டு கொடுக்க வேண்டிய உரிமையை. இந்த தலைப்பை விரிவாக பேசினால் சில வேலை சில சமூகத்தில் உள்ள சில அருவருக்கத்தக்க சில விடயங்கள் தெளிவாக பேச தேவைப்படும், நாகரிகமாக சொல்லலாம். என்றாலும் சுருக்கமாக விளங்குகின்றமான சொல்கிறேன். நபி அவர்களுடைய ஒரு நிகழ்வு, கண்ணியமான தூக்கம் போகவில்லை, ஒரு ராவ் புரண்டு கொண்டிருக்காங்க. என்ன விடயம்? ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திருகம் என்னுடைய வீட்டில் இருக்கிறது, எப்படி தூங்குவது. பல இபாதத்துகள் பல வழக்க வழிபாடுகள், மாஷா அல்லாஹ், தனி செலவிலே சக சாப்பாடு பொறுப்படுக்கிறோம், 5 கஞ்சி பொறுப்படுக்கிறோம், 100 பார்சல் அடித்து கொடுக்கிறோம், ஒரு 2, 2.5, 3 கோடிகள் ரமதானிலே செலவழிக்கிறோம், உம்ராவும் போகிறோம், ஹஜ்ஜுக்கும் அப்ளை பண்ணி இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கும் போகிறோம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நல்லவைகள் தான், இபாதத்துகள் தான். நீங்கள் 20 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போவதை விட பெட்டர் என்ன தெரியுமா? நீங்கள் கொள்ளு போட்ட 2 கோடியை செட்டில் பண்ணுவது. தௌபா. இந்த கேட்டகரியிலே மிச்சம் பேருடைய தௌபா ரிஜெக்ட். பிறருக்கு கொடுக்க இருப்பதை பற்றி கணக்கமில்லை. இவர் ஹரம் ஷரீஃபிலே கியாமுல்லை சொல்கிறார் கடைசி 10. அவர் கொள்ளு போட்டு கஷ்டப்படுகின்ற ஏழைகள் சஹருக்கு சாப்பாடு இல்லாமல் அழுகிறார்கள் சுப்ராவிலே. பெருநாள் கொண்டாடுகிறார் மக்காவிலே. இவரால் ஏமாற்றப்பட்டு குழிக்குள் தள்ளப்பட்டு கொள்ளு போடப்பட்டவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் பழைய ஆடையுடன் மத்தியிலே அழுது பெருநாள் கொள்கிறார்கள். கொடுக்கல் வாங்கலில் தௌபா செய்யாமல் உங்களுக்கு தௌபா இருப்பதாக கனவு கண்டுவிட வேண்டாம். அந்த கனவு வந்தாலும் தௌபா செய்யுங்கள். இதை நிறுத்திக் கொள்கிறேன், விளங்கிக் கொள்வீர்கள். ஊழியர்கள் அதே போன்ற ஸ்டாஃப்களை கண்ணியமானவர்களை நடத்துவதில் பிஹேவியர் மோசம். இதோடு முடித்துக் கொள்கிறேன். 5வது அதுக்கு அடுத்து சொல்லி அந்த உதாரணத்தோடு முடிக்கிறேன். 6வது நிபந்தனை சொன்ன 6வது நிபந்தனை சேர்த்துக் கொள்வது பொருத்தம் ஹதீஸில் வந்தது. அதோடு முடிக்கிறேன். ஸ்டாஃப்களோடு, பஜாரோடு, வியாபாரத்தோடு, முதலாளி தொழிலாளி சம்பந்தப்பட்ட இடம் தௌபாவிலே இணைக்கிறேன். ஸ்டாஃபுக்கு அவன் வேலை செய்யாத பொழுதோ, குறைபாடு செய்கின்ற பொழுதோ, கண்ணியமானவர்களே, பாய்ந்து விழுந்து நோப்பை போடுவது போன்று அவன் செய்கின்ற மேலதிக வேலைக்கு போனஸும் கொடுக்க வேண்டும். ஸ்டாஃபுடைய பேக்ரவுண்டை விளங்க வேண்டும். தன்னுடைய நிர்வாகத்தை கிழிக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கலாம், மதரசாவுடைய உஸ்தாதாக இருக்கலாம், கடையுடைய ஸ்டாஃபாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், கேட் கீப்பராக இருக்கலாம், கோலேனாக இருக்கலாம், நாட்டாமையாக இருக்கலாம். தனக்கு கீழே பணிபுரிகின்றவனுக்கு கீழே என்னுடைய 40,000 சம்பளத்திலே எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், எத்தனை செலவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், எத்தனை நோயாளிகள் இருக்கிறது பார்க்க வேண்டும். அதை கேட்டவாறு நம்முடைய கொடுப்பனவுகளை கொடுக்க வேண்டும். சந்தோஷமாக பெருநாள் அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். விரிவாக சொல்லி தௌபாவுக்கு சொல்கிறேன், அவர்களை கண்டபடி பேசக்கூடாது. உம்மாவை எழுத்தெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸ்டாஃபுடைய உம்மாவை எழுத்து ஏச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸ்டாஃபுக்கு ஊட்ட பேச்சு பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஹதீஸ் வருகிறது, ஒரு வார்த்தை பேசுவார், அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கும்,
அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கும். அதை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பாராம். இன்னும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாராம், கேலஸாக பேசியிருப்பாராம், சும்மா கணக்கில்லாமல் பேசியிருப்பாராம். அந்த வார்த்தையை வைத்தே முகங்கொப்புற நரகத்தில் எல்லாம் தூக்கி வீசுவானாம். யாருடைய மனசை உடைத்து எங்க ஊட்ட பேச்சு உமாவை எடுத்து வாப்பா எடுத்து குடும்பத்தை எடுத்து தேவையில்லாத பேசியிருக்கிறோமோ, முதலாவது முதலாளிமார்கள் அந்த ஸ்டாஃபோட மன்னிப்பு கேளுங்கள், தௌபாவின் முதல் படி. அதே ஸ்டாஃபும் முதலாளிமாரோட ஒழுக்கமாக நடந்திருந்தால் நீங்களும் வேறு கடைக்கு மாறி இருக்கலாம். உங்களுடைய கடை இல்லாத வேறு கடைக்கு நன்றி கட்ட முறை நடக்க வேண்டாம். கடை இருக்கிறது தான் முதலாளியுடைய உரிமைகளை குறைபாடு செய்துவிட்டு இன்னும் ஒரு கடைக்கு சம்பளத்துக்கு போனால் என்ன, இன்னும் ஒரு கடை திறந்தால் என்ன, அந்த முதலாளி மன்னிக்காமல் அந்த முதலாளியுடைய கடையை லொஸ்டாக்கிய, அந்த முதலாளியுடைய கள்ளபில் போட்ட, அந்த முதலாளியுடைய கடைக்கு வந்து இன்னும் ஒரு வியாபாரம் செய்த, அந்த முதலாளியுடைய கடைக்கு இருக்கின்ற சாமான இல்லீகலாக வித்த, அந்த முதலாளியுடைய கடைக்கு வாங்குகின்ற பர்ச்சேஸ் பண்ணுகின்ற கஸ்டமர்மாருக்கு கமிஷன் வைத்த உங்களுடைய பாவத்தை மன்னிக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. அபூதர் உம்மாவில் பேசினார்கள். மனிதன் அடிப்படையில் படிப்பிடங்களுக்கு உம்மாவுக்கு அழுதார். நபியவர்கள் கேட்டது சொன்னார்கள், அபூதர் ஜாகிலிய பழக்கம் இருக்கிறதா அவங்கள்ட்ட? உம்மாவெல்லாம் ஏற்றுறீங்க எச்சரித்தார்கள், கடிதம் எச்சரிப்பார்கள் பாரிய விஷயம். உடனே போனார். எப்படி ஒரு மனித உடைத்திருந்தால் ஏற்றிருந்தால் அவரை அளவை திறந்தால் அவரை சிரிக்க வைப்பது, அவருடைய முகத்தை சந்தோஷம் ஏற்படுத்துவதற்கு ஒரு ஹதியாவை கொடுப்பது. இதுதான் 6வது நிபந்தனை. எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அதை அழிக்கும் ஒரு நன்மை செய்யுங்கள். சௌபா. இவர் போனால் 2 டிரெஸ் வாங்கி கொண்டு வந்தால், புதிய டிரெஸ், கப்பும் கீழ் அங்கேயும் சஃபல் பண்ணி விடுக்கிறார். சஃபல் பண்ணி விடுத்தாருன்னா அதனுடைய தொப்பை பொஸ்டும் தன்னுடைய கோலை என்றார் அடிமை. அவருடைய கீழங்கியை அவருக்கு கொடுத்து ஒரே ஆடை சட்டை மாற்றி உடுத்து விட்டு வருகிறார். சகோதரர்கள் கேட்டார்கள், என்ன நபியோடு ஒரு நபி இன்னப்பா ட்ரெஸ்ஸை மாற்றி விடுத்து அது தொப்பை, நீயும் இந்த தொப்பை அவர் போட்டிருக்கிறீர்கள்? இல்லை, யார் சொல்லலாம்? அது சஹாபாக்கள் கேட்டார், இல்லை இவருக்கு நான் கொஞ்சம் ஊற்ற பேச்சு பேசவில்லை பெருசாக, ஆனால் நபியோட சரி கருத்துக்கு பிறந்தவனே என்றார். கருத்தியின் மகனே, அவ்வளவு ஊற்ற பேச்சு. அதே நபியோட எச்சரித்தார்கள், கருப்பு கருப்பியின் மகனே என்றார். நாம் பேசுகின்ற சூசனத்துக்கு எல்லாம் பிடித்தால் எங்க போவோம் அன்பானவர்களே? அதுதான் இந்த சௌபா. இவருடைய மனதை உடைத்து அளவை செய்து புதிய டிரெஸ் வாங்கி கொடுத்து இவரை சிரிக்க வைத்திருக்கிறேன். கிஃப்ட் கொடுப்போம், பெருநாளை நல்ல முறையில் கொண்டாட நம்முடைய ஊழியர்களுக்கு உதவி செய்வோம். தலைப்பில் பேசப்பட்டது பேசப்படும். அன்பானவர்களே, இறுதியாக நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த மற்றும் நோம்புடைய முழு அதை வசூல் சுவால் என்று சொல்வதை விட உங்களுடைய நன்கொடைகள், கண்ணியமான வார்த்தைகள் பாதிக்க வேண்டும். உங்களுடைய நன்கொடைகளை இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், இமாம், முஅஸ்ஸின், ஸ்லீப்பர் கவுண்டராக இருக்கலாம், கிளீனராக இருக்கலாம், அது இங்கு கஞ்சி காய்ச்சக்கூடியவர்கள் கஞ்சி நடந்தால் என்னென்ன வேலைகள் மஸ்ஜிதுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுடைய தாயுடைய, தந்தையுடைய, மனைவியுடைய, பிள்ளைகளுடைய, சகோதரிகளுடைய, பேர பிள்ளைகளுடைய துவா கிடைக்கின்ற அந்த பணம் தான் நீங்கள் போடுகின்ற பணம். போன கிழமை போட்டுட்டேன் தானே என்று யோசிக்காமல் இந்த கிழமையும் போடுவோம். அது எந்த கிழமை போட்ட நோட் கபூல் செய்யப்படும் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தூய மக்களாக நம்மை மாற்றுவாராக. தலைமுறை பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி தௌபா செய்ய வேண்டும் அப்படி தௌபா செய்ய கிருபை செய்வாயாக. நம்முடைய தௌபா இஸ்திக்ஃபார்களை ஏற்றுக்கொள்வாயாக. இஸ்திக்ஃபார் வார்த்தையின் மூலம் மன்னிப்பு கேட்பது யா அல்லாஹ். அந்த இஸ்திக்ஃபார் உண்மையாக தௌபாவின் மூலம் யா அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பாயாக. பாவங்களை மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. அமல்களை கபூல் செய்வாயாக. நடுப்பகுதியை நெருங்கி விட்டோம் யா அல்லாஹ். பெரிதாக அமல் செய்ய கிடைக்கவில்லை யா அல்லாஹ். எஞ்சிய காலத்தில் சிறப்பாக கழிக்க கிருபை செய்வாயாக. இபாதத்திலே சிறப்பாக இருக்க கிருபை செய்வாயாக. குர்ஆன் திலாவத்திலே சிறப்பாக இருக்க கிருபை செய்வாயாக. சதகா தான தர்மங்களை சிறப்பாக இருக்க கிருபை செய்வாயாக. நம்முடைய ரமதானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமதான் ஆக்குவாயாக. அதே போல ரஹ்மத்துக்குரிய ரமதான மாற்றுவாயாக. மகஃபிரத்துக்குரிய ரமதான மாற்றி அதை இரண்டின் மூலம் நரக விடுதலையை தந்து பாபர் ரையானினூடாக சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஈமானில் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.